ஈரான் பிரச்சனை கிட்டத்தட்ட முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டத்துக்கு வந்துச்சு. ஆனால் இப்போ திரும்பவும் பதற்றம் அதிகரிச்சிருக்கு. கடந்த 4 நாட்களில் 2வது முறையாக ஈரான் மேலே அமெரிக்காவுடைய படைகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈரானும் தாக்குதல் நடத்த தொடங்கி இருக்கிறதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. குவைத் மேலேயும் ட்ரோன்கள் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணா ஓமன் மேலேயும் நாங்க தாக்குதல் நடத்த நேரிடும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டி இருக்காரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு மேற்காசியாவில் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், ஈரானுடைய பந்தர் அபாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல அமெரிக்காவுடைய படைகள் தாக்குதல் நடத்தினதாக. அதுக்கு அமெரிக்கா சொன்ன காரணம் என்னவாக இருந்ததுன்னா, ஈரான் தரப்புல இருந்து அந்த கன்னி வெடிகளை கடல்ல போடுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதை தடுக்கிறதுக்காக நாங்கள் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்காவுடைய ட்ரோன் ஒன்னையும் ஈரான் சுட்டு வீழ்த்திருந்தாங்க. இது நடந்து 2 நாள்ல அடுத்த ஒரு தாக்குதலும் நடந்திருக்கு. இந்த முறையும் ஈரானுடைய அதே பந்தர் அபாஸ் அப்படிங்கிற இடத்துல தான் அமெரிக்காவுடைய படைகள் தாக்குதல் நடத்தினதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. குறிப்பா அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, ஈரானுடைய 4 ட்ரோன்கள் எங்களை நோக்கி வந்துச்சு, அதை நாங்க தடுத்து அழைச்சிருக்கோம். அது போக சில ஏவுகணை தளங்களையும் நாங்க குறி வச்சு அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அமெரிக்காவுடைய சென்ட்காம் அப்படிங்கிற தலைமையகம் சொல்லியிருக்கு. சரி, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இந்த சின்ன சின்ன தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இடையில குவைத் மேலேயும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு குவைத்தினுடைய அரசாங்கம் தரப்புல அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. ட்ரோன் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் தாக்குதல் நடந்ததாகவும் அதை குவைத்தினுடைய ராணுவ படையினர் தடுத்து அழிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா குவைத் தரப்புல இருந்து இது ஈரான் நடத்தின தாக்குதல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஈரான் குவைத் மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லல. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க கல்ஃப் ரீஜன்ல இருக்கிற அமெரிக்கனுடைய ஒரு விமான படைத்தளத்தின் மேல தாக்குதல் நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்ஃப்ல எல்லா நாடுகளிலுமே கிட்டத்தட்ட அமெரிக்கனுடைய விமான படைத்தளங்கள் இருக்கு. சோ அந்த அடிப்படையில பார்த்தோம்னா குவைத் மேல தாக்குதல் நடத்தினது ஈரானா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. இந்த தாக்குதல்கள் ஏன் பதற்றமாக பார்க்கப்படுது அப்படின்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நல்லாவே நடந்துச்சு. 2 தரப்புலையுமே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில விஷயங்கள்ல மட்டும்தான் முரண்பாடு இருக்கு, அதுவும் நாங்க பேசிட்டு இருக்கோம், நிதானமாக தான் பேசுறோம் அப்படின்னு 2 தரப்புலையுமே சொன்னாங்க. அப்படி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடக்கிறது இந்த போரை திரும்பவும் தொடங்க வச்சிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எழுந்திருக்கு. குறிப்பா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த தாக்குதல்கள்ல யார் முதல்ல தாக்குனாங்க அப்படிங்கிற செய்தியே இன்னும் உறுதிப்பட வெளியே வராம இருக்கு. யார் முதல்ல தாக்குதல் நடத்தியிருந்தாலும் அவங்க சொல்ல வர மெசேஜ் ஒண்ணுதான்: நாங்க பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இருக்கும், சண்டைக்கும் தயாராக தான் இருக்கும் அப்படிங்கிறத திரும்பவும் 2 நாடுகளும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இது நல்ல சைனே கிடையாது. இப்படி இந்த சிச்சுவேஷன் பதற்றமாகிறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப்பும் ஒரு வகையில காரணம். ஏன் அப்படின்னா, பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 2 தரப்புலையும் மரியாதையாக நடந்துக்கணும். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட அந்த மரியாதையை நம்ம எதிர்பார்க்கவே முடியல. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே ஈரானை மட்டம் தட்டி பேசுறது, ஈரானுடைய மேப்ல அமெரிக்கானுடைய கொடியை வரைகிறதுன்னு இந்த மாதிரியான செயல்களை தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியால போட்டுக்கிட்டே இருக்காரு. இது ஈரான்ல எப்படி எதிரொலிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஈரான்ல 2 தரப்பு இருக்கு. ஒன்னு அதிகாரிகள் தரப்பு, அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் இருப்பாரு, நாடாளுமன்ற சபாநாயகர் இருப்பாங்க, அந்த மாதிரியான டிப்ளமேட்டிக் டீம் ஒன்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் IRGC அப்படிங்கிற அந்த சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரிகள் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை மட்டம் தட்டி பேசினாரு அப்படின்னா அதை ஓரளவு அதிகாரிகள் சமாளிக்கிறாங்க. அதை தாண்டி நமக்கு சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுல ஈரானுடைய அதிகாரிகள் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த IRGC படையினருக்கு அது கோபத்தை ஏற்படுத்துது. எக்காரணம் கொண்டும் ஈரானை யாரும் மட்டம் தட்ட முடியாது, ஈரானை ஒடுக்கி அதன் மூலமாக சரணடைய வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் IRGC ஸ்டாண்டாக இருக்கு. அதனால ஒவ்வொரு தடவை பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் IRGC தரப்புல இருந்து அதிகாரிகளுக்கு அழுத்தம் போகுது. இப்படி பேசிட்டு இருக்காரு, நீங்க வாட்டுக்கு சும்மா இருக்கீங்க, நாங்க தாக்குதல் நடத்த நேரிடும் அப்படிங்கிற எச்சரிக்கையை IRGC அவங்களுடைய அதிகாரிகளுக்கே கொடுத்து பிரஷர் கொடுக்குறாங்க. சோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல உண்மையாகவே அமைதி திரும்பணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எண்ணம் இருந்தா அவர் இப்படி எல்லாம் பேசவே மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ல நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படிங்கிறத உலகம் முழுக்க பெருமையா பேசணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் எப்படியாவது ஈரானை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த ஆங்கிள் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்குன்னு அவர் வாட்டுக்கு பேசுவாரு. அவருக்கு உள்நாட்டுல பெட்ரோல் டீசல் விலை ஏறதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வர தேர்தலை பத்தியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா சம்பந்தமே இல்லாம நம்ம தான் இதுல பாடுபட வேண்டியதா இருக்கு. நம்ம ஊர்ல பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அவர் இதை மட்டுமா பண்றாரு, வளைகுடா நாடுகளை பிளாக்மெயிலும் தான் பண்றாரு. கடந்த வீடியோவிலேயே நான் சொல்லியிருந்தேன், வளைகுடா நாடுகளை ஒரு விஷயத்தை வச்சு பிளாக்மெயில் பண்றாரு அப்படின்னு. இப்போ அவர் வாயாலேயே அது உண்மைதான், அவர் பிளாக்மெயில் தான் பண்றாரு அப்படிங்கிறது
உறுதிபட நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது என்ன விஷயம்? தி ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு. இது அமெரிக்கானுடைய முன்னெடுப்புல உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம். எதுக்காக உருவாக்குனாங்க? இஸ்ரேலோட மற்ற வளைகுடா நாடுகளை ஒரு நல்ல உறவுக்கு கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஒப்பந்தம். அதுல UAE, பஹ்ரைன்லாம் இருக்காங்க ஆல்ரெடி. இவங்களுக்குள்ள வர்த்தக ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகி இருக்கு. இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள சவுதி, கத்தார், பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து போன்ற நாடுகளை எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இப்போ வந்திருக்கிற ஆசை. இதை அவர் ஆசையா சொல்லலாம், இப்படி நடந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு பிளாக்மெயிலையும் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரானோட இந்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகணும் அப்படின்னா அதுக்கு நீங்க நிச்சயம் இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ல சேரணும். யாரெல்லாம் சவுதி, கத்தார் போன்ற மற்ற நாடுகள் யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிரான குரல் கொடுத்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ல சேர்ந்தா மட்டும்தான் நாங்க ஈரானோட அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுவோம். ஏன்னா இந்த கல்ஃப் நாடுகள் எல்லாம் எங்களுக்கு அவ்வளவு தூரம் கடன் பட்டிருக்காங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாரு. I would like to have the countries we were talking about, Saudi Arabia, UAE, Qatar and the others, we would like to have them immediately join and Steve Witkoff is working on that with Jared and some others, but would like to have them join the Abraham Accords. It'll be historic if they do it. And I think they owe that to us, to be honest. I think because that really would be a tremendous sign. And I think those countries owe it to us. Steve, are you going to get them to sign? We're definitely pushing it, Mr. President. I'm not sure we should make the deal if they don't sign. You want to know the truth? சரி, ட்ரம்ப் சொல்லிட்டா அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுருணுமா என்ன? அப்படி போடலாம் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போரை நிறுத்த மாட்டாரு. இந்த போர் நிக்கல அப்படின்னா வளைகுடா நாடுகளுடைய பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலைமைக்கு போகும். காரணம், ஈரான் அமெரிக்காவை குறி வைக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில இந்த வளைகுடா நாடுகளை தான் குறி வச்சு தாக்குவாங்க. ஸோ அது நடக்கக்கூடாது. உங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கணும், உங்க நாடுகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ல கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப கூட இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். சமயம் பார்த்து பிளாக்மெயில் பண்ணி காரியம் சாதிக்க நினைக்கிற இந்த அமெரிக்காவை தான் கல்ஃப் நாடுகள் எல்லாம் பாதுகாப்புக்காக நம்பியிருக்காங்க அப்படிங்கிறது வேடிக்கையான விஷயமா இருக்கு. இவ்வளவு நாள் ஈரானை மட்டும் மிரட்டிக்கிட்டு இருந்த டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ஓமனையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் ஓமனை மிரட்டுறாரு? காரணம், ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிற அந்த கடல் பகுதி ஈரானுக்கும் ஓமனுக்கும் உரிய ஒரு பகுதி. அதனால இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரானும் ஓமனும் சேர்ந்து தான் நிர்வகிப்போம். அதுல வர டிராபிக் எல்லாம் எங்களை கேட்காம போக முடியாது. அதுக்கான சில திட்டங்களை, சில விதிமுறைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஈரான் தரப்புல சொன்னாங்க. ஓமனும் நாங்களும் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், நல்லபடியாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு ஓமனும் சொல்றாங்க. இதை தான் டொனால்ட் ட்ரம்ப் கண்டிக்கிறாரு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம முழுமையாக திறக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய நிலைப்பாடு. ஈரானுக்கு ஓமன் சப்போர்ட் பண்ணி போனாங்க அப்படின்னா ஓமனையும் நாங்க வெடிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாரு. No, the strait's going to be open to everybody. It's international waters. Nobody's going to control it. We're going to watch over it. We'll watch over it, but nobody's going to control it. That's part of the negotiation that we have. They would like to control it. Nobody's going to control it. It's international waters, and Oman will behave just like everybody else, so we'll have to blow them up. They understand that. They'll be fine. ஆனா ஈரான் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில கையெழுத்தாச்சு அப்படின்னா நாங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை எல்லாருக்குமே திறக்கிறோம். ஆனா அதனுடைய டிராபிக்கை நாங்க தான் ஹேண்டில் பண்ணுவோம். எங்களை தாண்டி தான் அது போயாகணும். இந்த கடல் பகுதி வழியாக கப்பல்கள் போறதுனால சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது. அதுக்காக நாங்க ஒரு சின்ன கட்டணத்தை மட்டும், சின்ன வரியை மட்டும் வசூலிப்போம் அப்படின்னு ஈரான் தெளிவாக சொல்றாங்க, ஸ்ட்ராங்காகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்கா என்ன சொல்றாங்க, ஈரான் கையில இருக்கிற அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான்ல இருந்து வெளியேற்றணும். ஒண்ணு அமெரிக்கா கையில கொடுக்கணும், இல்ல வேற ஏதாவது நாட்டுல வச்சு அதை அழிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டிமாண்டா இருக்கு அமெரிக்காவுக்கு. அதை பத்தி நாங்க இப்ப பேச மாட்டோம். முதல்ல ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவோம். 60 நாளுக்கு நீங்க ஒழுங்கா அதை ஃபாலோ பண்றீங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த 60 நாள் முடிச்சதுக்கு அப்புறமா வேணா இந்த அணுசக்தி திட்டத்தை பத்தி நம்ம பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. மூணாவதா, ஈரானுக்கு வர வேண்டிய பணம் பொருளாதார தடையால அங்கங்க தேங்கி நிக்குது. உலகம் முழுக்க பல்வேறு நாடுகள், பல்வேறு நிறுவனங்கள் ஈரானுக்கு அவ்வளவு பணம் கொடுக்கணும். ஆனா ஸ்விஃப்ட் அப்படிங்கிற அந்த பேங்கிங் சிஸ்டம் அமெரிக்காவுடைய டாமினேஷன்ல இருக்கிறதுனால அதன் வழியாக ஈரானுக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாம் அமெரிக்கா முடக்கி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட $24 பில்லியன் அளவுக்கு பணம் முடங்கி கிடக்கு. அந்த பணத்தை எல்லாம் விடுவிக்கணும் அப்படிங்கிறது ஈரானுடைய ரொம்ப முக்கியமான டிமாண்ட். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நாங்க அந்த மாதிரி எந்த விதமான பணத்தையும் ரிலீஸ் பண்ண போறது கிடையாது. ஈரான் முதல்ல ஒப்பந்தத்துல கையெழுத்து போடட்டும், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்க கையில கொடுக்கட்டும். அவங்க சரியா இருக்காங்களா, அந்த விதிமுறைகளை பின்பற்றாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்துட்டு வேணா நாங்க அந்த பணத்தை விடுவிக்கிறதா வேணாமா அப்படிங்கிற முடிவெடுப்போம் அப்படின்னு அமெரிக்காவும் பிடிவாதமா இருக்காங்க. சோ இப்படி ரெண்டு பேருமே பிடிவாதமா இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல
தாக்குதலும் சேர்ந்து நடந்துச்சுன்னா அது இந்த பிரச்சனையை தீவிரப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு ஏற்பட்டிருக்கிற பதற்றம். நம்ம எல்லாரும் அமெரிக்கா ஈரான் பிரச்சனையை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் எந்தவித தடையுமே இல்லாம காசாவிலையும் சரி லெபனான்லயும் சரி தன்னுடைய இன அழிப்பு பணியை இஸ்ரேல் ரொம்ப ஃப்ரீயா நடத்திக்கிட்டு இருக்காங்க. காசாவில் திரும்பவும் தீவிரமான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிற மக்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. குழந்தைகள் பெண்கள்னு எல்லாருமே கொத்து கொத்தாக கொண்டுகிட்டு இருக்காங்க இஸ்ரேல். அதே மாதிரி தெற்கு லெபனான்ல இருக்கிற டைர் அப்படிங்கிற மிகப்பெரிய நகரத்தின் மேலையும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்களை எல்லாம் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி அந்த நகரத்தை விட்டு வேற எங்கேயா போயிருங்க அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. முழுசா அபார்ட்மெண்ட்ஸை மொத்தமா அழிச்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். கேட்டா அந்த இடத்துல எல்லாம் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி இந்த அட்டாக்கை நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் மேல போர் தொடுக்கும் போது அதை வெளிப்படையாக ரொம்ப தைரியமா கண்டிச்ச முதல் நாடு ஸ்பெயின். இப்பவும் இஸ்ரேலை கண்டிக்கிற ஒரே நாடு ஸ்பெயினாக மட்டும்தான் இருக்கு. மற்ற நாடுகள் எல்லாம் நாங்க கண்டிக்கிறோம் அப்படி இப்படின்னு பேசுறாங்களே தவிர செயல்ல எதையுமே பண்ண மாட்டாங்க. இஸ்ரேல் ரொம்ப ஃப்ரீ ஹேண்டாக அமெரிக்கனுடைய ஆதரவோட மக்களை கொத்து கொத்தாக கொண்டுகிட்டு இருக்காங்க நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடியே. இந்த போர் நிக்கணும் அப்படின்னா இங்க மட்டும் தாக்குதல் நிக்க கூடாது, லெபனான்லயும் சரி காசாவிலும் சரி தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஈரானுடைய முக்கியமான பாயிண்ட். ஆனா அதை அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஏத்துக்கிற மனநிலையில இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பேச்சுவார்த்தை ஒரு முட்டல்ல நிக்கிறதுக்கான காரணமாக இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வருதா இல்ல திரும்பவும் பெருசா வெடிக்குதா அப்படிங்கிறத. மேற்காசியாவை பத்தி தொடர்ந்து நம்ம கவர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மேற்காசியாவில் நடக்கிறது என்ன அப்படிங்கறத பத்தி ரிலையபிளான தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்ந்து டிகோ நிகழ்ச்சியை பாருங்க. எப்போதும் போல ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.